நம்ம வாழ்க்கையில வர்ற ஒரு பெரிய ஆபத்துங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி திடீர்னு வர்ற ஒரு பெரிய தோல்வி கிடையாதுங்க. அது நம்ம கவனிக்காம விடுற ஒரு மெதுவான, அமைதியான சரிவு. இந்த சரிவை எங்க தொடங்குது தெரியுமா? நம்மளோட கம்ஃபோர்ட் ஜோன்ல இருந்து தான். கெட்ட பழக்கங்கள் நம்மள ஒரே நாள்ல ஒண்ணும் பண்ணிடாது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு நாளும் நம்மள அழிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ நான் கேட்க போற ஒரு கேள்விதான் ரொம்ப முக்கியம். நீங்க வெதுவெதுப்பான தண்ணியில இருக்கீங்களா? இது சும்மா ஏதோ ஒரு கேள்வி இல்ல. நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன்ல மறைஞ்சிருக்கிற ஒரு கண்ணுக்கு தெரியாத ஆபத்தை பத்தி தான் இந்த கேள்வி யோசிக்க வைக்குது. சரி, இந்த விஷயத்த இன்னும் நல்லா புரிஞ்சுக்க ஒரு தவளையோட கதைய பாப்போம். இதுல ரெண்டு முற்றிலும் வித்தியாசமான சூழ்நிலைகள் வருது. வாங்க பாக்கலாம். முதல் சூழ்நிலை இதுதான். ஒரு தவளைய தூக்கி கொதிக்கிற தண்ணியில போட்டா என்னாகும்? யோசிச்சு பாருங்க. சும்மா சுள்ளுன்னு சுடும்ல. அதோட உயிர் பிழைக்கிற உள்ளுணர்வு உடனே வேலை செய்யும். ஆபத்து கண் முன்னாடி தெரியுது. வலி தாங்க முடியல. அதனால ஒரு செகண்ட் கூட யோசிக்காம வெளியே குதிச்சு தப்பிச்சு ஓடிடும். சோ இங்க வலிதான் அதை காப்பாத்துது. ஆனா ஆபத்து கண்ணுக்கு தெரியாதப்போ என்ன நடக்கும்? சரி வாங்க, ரெண்டாவது சூழ்நிலைக்கு போலாம். இதுதான் ரொம்பவும் தந்திரமானது. நம்மளோட சௌகரியம் எப்படி நம்மள ஏமாத்தும், எப்படி ஒரு மெதுவான ஆபத்தா மாறும்னு பார்க்கலாம். இந்த தடவை அதே தவளைய ஒரு பாத்திரத்துல ஜில்லுன்னு இருக்கிற தண்ணியில போடுறாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிய சூடு பண்றாங்க. அந்த வெதுவெதுப்பான சூடு அந்த தவளைக்கு ரொம்ப புடிச்சு போயிடுது. இங்க சொல்ற மாதிரி சௌகரியங்கிறது ரொம்ப ஈர்க்கக்கூடிய ஒண்ணு. அதனால வெளிய குதிக்கிறத விட்டுட்டு அங்கே இருந்துடலான்னு முடிவு பண்ணுது. பாவம், அந்த இதமான சூடுதான் தனக்கு ஒரு மரண பொறின்னு அதுக்கு தெரியல. சோ இங்கதான் அசல் சோகமே ஆரம்பிக்குது. பாருங்க 4 படிகளா என்ன நடக்குதுன்னு. முதல்ல அந்த தவளை நல்லா ரிலாக்ஸா அந்த சூட்டை அனுபவிக்குது. அப்புறம் தண்ணி இன்னும் சூடாக தப்பிக்கணும்னு நினைக்காம தன்னோட உடம்ப அந்த சூட்டுக்கேத்த மாதிரி சரி பண்ணிக்குது. இதுல என்ன ஆகுதுன்னா, அதோட சக்தி எல்லாமே அந்த மோசமான சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கே செலவாகிடுது. கடைசியா தண்ணி குதிக்க ஆரம்பிக்கும்போது அதால ஒன்னும் பண்ண முடியல. வெளிய குதிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட சக்தி இல்லாம போயிடுது. சரி, இந்த கதைய அப்படியே நம்ம வாழ்க்கையோட பொருத்தி பாப்போம். ஒக்க நிமிஷம் யோசிங்க. நீங்களும் இந்த மாதிரி ஒரு பானைக்குள்ளதான் இருக்கிறீங்களா? இந்த மொத்த விஷயத்தோட முக்கியமான பாயிண்டே இதுதான். அந்த வெதுவெதுப்பான தண்ணி இருக்கு இல்லையா, அதுதான் உங்களோட கம்ஃபர்ட் ஜோன். நம்ம நிஜ வாழ்க்கையில இந்த வெதுவெதுப்பான நீர் எப்படியெல்லாம் இருக்கும்? இத பாருங்க. உங்களுக்கு மரியாதையே இல்லாத ஒரு வேலையிலேயே ஒட்டிக்கிட்டு இருக்கிறது. படிக்க வேண்டிய நேரத்துல சோஷியல் மீடியால மணிக்கணக்கா ஸ்க்ரோல் பண்றது. நம்மள ரொம்ப டயர்டாக்குற ஒரு உறவை சகிச்சுக்கிட்டு போறது. சரி பரவாயில்ல அன்னு ஒரு சம்பளத்தை ஏத்துக்கிறது. இல்லனா அடுத்த மாசம் பாத்துக்கலாம், அப்போ வாழ்க்கைய மாத்திக்கலான்னு தள்ளி போடுறது. இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சூடாகிற அந்த தண்ணி மாதிரிதான். அந்த தவளை செஞ்ச தப்பத்தான் நீங்களும் செஞ்சிட்டு இருக்கீங்களா? ஒரு மோசமான வேலையில இருந்தோ இல்ல ஒரு உறவுல இருந்தோ தப்பிச்சு வர்றத விட்டுட்டு அந்த கஷ்டத்தை சகிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு உங்க சக்தியெல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த கேள்விய நீங்களே உங்களை கேட்டு பாருங்க. இதுதான் கதையோட கிளைமேக்ஸ். நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற ஒரு முக்கியமான கட்டம் இது. எப்போ குதிக்கணும்னு நாம தான் முடிவு பண்ணணும். ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேல போயிடுச்சுன்னா திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடும். அதுதான் பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன். கடைசியா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போதான் அந்த தவளைக்கு ஆபத்து புரியுது. குதிக்கலான்னு முயற்சி பண்ணுது. ஆனா அது உடம்புல இருந்த சக்தி 0. இருந்த மொத்த சக்தியுமே அந்த சூழ்நிலைக்கு சரி செய்வதிலேயே வீணடிச்சிருச்சு. அதனால தப்பிக்கவே முடியாம அங்கே இறந்து போயிடுது. அப்போ அந்த தவளைய கொன்னது எது? குதிக்கிற தண்ணியா? இல்லவே இல்ல. இங்க சொல்ற மாதிரி அத கொன்னது எப்ப குதிக்கணும்னு சரியான நேரத்துல முடிவெடுக்க தெரியாததுதான். அதோட சொந்த இயலாம தான் அதோட சாவுக்கு காரணம். இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தண்ணி கொதிக்கிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்காதீங்க. உங்ககிட்ட சக்தி இருக்கும்போதே, தெம்பு இருக்கும்போதே உங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே குதிச்சிடணும். உங்க விதிய மாத்துறதுக்கு அதுதான் சரியான நேரம். சரி, கடைசியா உங்களுக்கான கேள்வி இதுதான். உங்க வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா சூடாயிட்டே வர்ற அந்த பானை எது? இன்னைக்கு நீங்க எந்த பானையிலிருந்து வெளியே குதிக்க போறீங்க?